ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்புள். இன்னைக்கு வீட்லேயே ரொம்பவே சுலபமாக நண்டு குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தாங்க இது. ஏன்னா நண்டு கிரேவி நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது வீட்டில் குக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையை கேட்டு பண்ணாங்க. ஏன்னா நானே இது வரைக்கும் நண்டு குழம்பு அவ்வளோவா பண்ணது கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து 1 கிலோ நண்டு வாங்கிட்டு வந்தேன். அதை கழுவுறது வந்து எப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இந்த மாதிரி பைப்பில் லைட்டாக தண்ணி தெறிக்கி விட்டுட்டு ரொம்பலாம் வந்து கழுவாதீங்க, லைட்டாக அலசி விட்டால் போதும். இந்த உள்ளே வந்து எல்லோ கலர்லலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து எக்காலத்தை கொண்டு எடுத்துடாதீங்க. ஏன்னா அதுதான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மீன் எப்படி வாஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நண்டுமே ரொம்ப லேசானது, அதனால் குயிக்காக வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு பக்கம் குக்கரில் சாப்பாடு வச்சாச்சு. இப்போ நான் 1 கிலோ நண்டுக்கு வந்து இந்த 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சமாக பூண்டு எடுத்துருக்கேன். தக்காளியை வந்து பேஸ்ட் பண்ணிடலான்னு விட்டுட்டேன், அதனால் வெங்காயமும் பூண்டும் மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி நான்வெஜ் செய்கிறீங்கன்னா மெயினாக வந்து மண்பானையில் செஞ்சு பாருங்கள். சீரியஸாகவே நம்ம ரொம்ப சிம்பிளாக தப்பையாக செஞ்சால் கூட அந்த மண்பானையோட இதுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் வரும். ஸோ நான் எப்போவுமே வீட்டில் நான்வெஜ் செஞ்சால் மண்பானையில் தான் செய்வேன். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு மண்பானையை வச்சுட்டு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு, இதுதான் ஃபஸ்ட்டு. மற்றபடி இந்த கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் எதுவுமே இதில் போட வேண்டாம். வெறும் சீரகம், சோம்பு மட்டும் போட்டால் போதும். தேவைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் உரிச்சு அந்த பூண்டை தூக்கி ஃபஸ்ட்டு நான் போடுறேன். அதுக்கப்புறம் பொடுசாக கட் பண்ண அந்த வெங்காயத்தையும் தூக்கி போட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் குயிக்காக வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் இப்போவே போட்டிருக்கேன். லைட்டாக போட்டுட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிருவேன். இந்த குழம்புக்கு வந்து மெயினாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக அந்த தேங்காய் அரைக்கும் போது ஒரு சில இதை ஆட் பண்ணுறோம், அதுதான் மெயின். மற்றபடி இந்த குழம்பு வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சேம் மீன் எவ்வளோ சீக்கிரம் ஒரு 5 நிமிஷத்தில் வேகுதோ அதே மாதிரி தான் நண்டும் குயிக்காக வேகிற ஒரு டிஷ்ஷு தான் இது. ஸோ ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம் நம்ம. ஏன்னா நானுமே சமையல் அந்தளவுக்கு பெரிய புலிலாம் கிடையாது. கல்யாணமாக இத்தனை வருஷம் ஆனாலும் ஏதோ சமையல் விஷயத்தில் எனக்கு ஒரு பெரிய டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன சமைச்சாலும் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் சமையல் விஷயத்தில் கொஞ்சம் வீக்கானவங்களாம் இருப்பீங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த டிப்ஸ் யூஸ் ஆகுறதுக்காக தான் இதை நான் ஒரு விளாகாகவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். மெயினாக நண்டுலாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே டேஸ்ட் வேறு லெவல் இருக்கும். பட் அது வந்து சிம்பிளாக வீட்லேயே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா போதும், நம்மளும் வீட்டில் ஜாலியாக பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் வந்து மெனக்கிட்டு இது வீடியோவை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணேன். ஏன்னா என்னோட ரிலேட்டிவ் சைடில் நிறைய பேர் நண்டு செய்வீங்களா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை, எனக்கு செய்ய தெரியாதுன்னு சொன்னாங்க. நான் செய்கிறதே வந்து ரொம்ப ஹைலைட்டாக பேசுனது எனக்கு சும்மா அப்படியே மேலே பறக்கிற மாதிரி இருந்தது. ஸோ என்னமா நிறைய பேர் இருப்பீங்கன்னு அப்போ தான் தோணுச்சு. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டேன். சரி, ஓகே. இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம இன்னொரு வேலை பண்ணுறது தான் வந்து இதுதான் மெயின். நண்டு குழம்புக்கு தேவைங்கிற மெயின் பார்ட்டே இதுதான். ஃபஸ்ட்டு தேங்காய் என்ன அப்படிங்கிறத பார்த்து இந்த ஒரு சின்ன தேங்காய் பாதி அளவுக்கு எடுத்து அதை பொருசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு, இல்லைன்னா 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இதுதான் வந்து கன்சிஸ்டன்ட். 1 கிலோவுக்கு வந்து இந்த அளவுக்கு தான் நான் போடுறேன். 1 கிலோ நண்டுக்கு. தக்காளி ஒரு 3 தக்காளி நமக்கு வேணும்னா அரைச்சி போடலாம், அப்படி இல்லைன்னா கட் பண்ணினாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கு வந்து பாப்பாவுக்கு வந்து 3 வயசு தான் இருக்கும். அவளுக்கு வந்து நண்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிளகாய் பொடி சேர்க்காம மிளகு தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குவேன். ஸோ நான் சொன்ன தேங்காய், சோம்பு, சீரகம், தக்காளி, இது கூடயே வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் மிளகாப்பொடி, அதுக்கப்புறம் மல்லிப்பொடி, இது எல்லாமே ஒன்றாவே போட்டு பேஸ்ட் பண்ணிடுவேன். சில பேர் அதை வந்து வெங்காயத்தில் போட்டு அதை கொஞ்சம் நேரம் வதக்க விட்டுட்டு அப்புறம் செய்வாங்க. இதுவும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுவுமே ரொம்ப ஈஸி தான். எல்லாத்தையும் ஒன்றாவே மிக்சியில் போட்டு ஃபைனாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை தாளிச்சிட்டு இருந்த அந்த வெங்காயத்தில் தூக்கி போட்டு, இது உங்களுக்கு தண்ணி வந்து உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு நல்லா நண்டு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி வந்து நிறைய ஊற்றிக்கோங்க. இல்லை எனக்கு ரொம்ப செமி கிரேவியாக இல்லை ட்ரையாக வேணும் அப்படின்னா தண்ணி வந்து அளவாக ஊற்றிக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து எப்படின்னா கொஞ்சமாவது வந்து தண்ணி குழம்பு மாதிரி இருக்கணும். அப்போ தான் எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் வந்து நல்லா சூப் மாதிரி ஊற்றி குடிக்க ஆசைப்படுவாங்க. ஸோ நான் வந்து தண்ணி வந்து அதிகமாக தான் ஊற்றுவேன். உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் அதே மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தண்ணியெலாம் ஊற்றுனதுக்கப்புறம் நமக்கு உப்பு எப்படி அப்படிங்கிறத ஃபைனலாக கொஞ்சம் நம்ம உப்பெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஸோ இதுதான் சிம்பிள் தான். இப்படி தான் நம்ம செய்ய போகிறோம். நண்டு குழம்புக்கு மெயினாக தேவைப்படுறது இந்த அரைச்சி ஊற்றுற இந்த சில இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான். இதை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு வேறு எந்த ஒரு வேலையும் இருக்காது. ஸோ நான் இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருவேன். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா மூடி போட்டு மூடி வைங்க. மூடியில் மூடி வச்சாதான் நல்லா சீக்கிரம் கொதி வரும். மெயினாக மண்பானையில் செய்கிறோம் அப்படின்னா அதோட ஹீட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணால் கூட அதோட ஹீட் அப்படியே அந்த மண்பானையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால மண்பானையில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காம சொல்லுங்கள். ஸோ
அப்புறம் அந்த நண்டுன்னு பார்த்தாலே நண்டுல வந்து பொட்டு நண்டு, ப்ளூ நண்டுன்னு சொல்லுவாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க எப்போ வாங்கினாலும் பொட்டு நண்டு மட்டும் தான் வாங்குவோம். ஏன்னா பொட்டு நண்டு சைஸ் சின்னதாக இருந்தாலும் அதுதான் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். என்னோட பர்சனல் நான் சொல்றேன், ப்ளூ நண்டு ஒரு நாள் வாங்கியிருந்தேன். ப்ளூ நண்டுலாம் அந்த ஓடு சொல்லுவாங்களா, அதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கும். உள்ள இருக்கிற சதை கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க. ஒன்ஸ் நீங்களும் பொட்டு நண்டு ட்ரை பண்ணி பாருங்க. ப்ளூ நண்டை விட பொட்டு நண்டோட ரேட்டுமே வந்து கம்மி தான். ஸோ நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா குழம்புலாம் நல்லா கொதிச்ச உடனே இருக்கிற எல்லா நண்டையும் தூக்கி உள்ள போட்டுட்டேன். இப்போவே நமக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இதில் இன்னும் நண்டு கொஞ்ச நேரம் அந்த குழம்போட ஹீட் ஆகும்போது ஸ்மெல் வேற லெவலில் வர ஆரம்பிச்சிடும். அந்த மண்பானை, அந்த நண்டு, அந்த குழம்போட மசாலாவோட டேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஸ்மெல்லே வேற லெவலில் வர ஆரம்பிக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ பர்சனலாக எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும், மெயினாக எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா அது இது ஒன்று தான். நீங்களே ஃபைனலாக பாருங்கள் எங்கள் வீட்டு குட்டீஸ் எப்படி அதை ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நண்டு நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கு வந்து ரொம்பலாம் டைம் ஆகாது. மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான். மீன் எப்படி நம்ம வேக வைக்கிறோமோ அதே மாதிரி தான். சேம் நான் இது வந்து மண்பானை அப்படிங்கிறதுனால நீங்கள் ஆஃப் பண்ணியும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சா என்ன சூடு இருக்குமோ அதே சூடு உங்களுக்கு மண்பானையிலும் இருக்கும். ஸோ நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நல்லாவே கொதிச்சிருந்தது. நண்டு சீக்கிரமாக வேகக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். ஸோ இது நீங்கள் செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம், நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்காதவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபைனலாக நான் வந்து கொஞ்சம் பெப்பரும் சீரகமும் அந்த ரசத்துக்கு நம்ம நுணுக்கி வச்சுருப்போம்ல, அதை ஒரு பவுடராக நான் வச்சுருப்பேன். அதை லைட்டாக மேலாப்பில் தூவி விட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே நல்லா கோல்டு காஃப் இருந்தது. ஸோ லைட்டாக கொஞ்சம் பெப்பர்லாம் போட்டு விட்டுட்டு கிண்டிட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் போட்டு மூடி வச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக நண்டு குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் சொன்னது உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் யாரெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நண்டுவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே இதுக்கப்புறம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மெயினாக எங்கள் வீட்டு ரிலேட்டிவ்ஸ்லேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு பர்சனலாக சொல்ல வேணாமாங்கிறக்காக தான் இப்படி ஒரு வீடியோவாகவே நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும், தயவுசெய்து எதிர்பார்த்துறாதீங்க. ஏன்னா நான் குக்கிங்கில் ரொம்பவே வீக் தான். ஏதாவது ஒன்று பல டிஷ்ஷில் எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு டிஷ்ஷில் நான் புளியாக இருப்பேன் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை பற்றின வீடியோஸ் பண்ணால் கண்டிப்பாக நான் vlog-ஆ போடுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பாய்.